நம்ம இப்போ எதுக்காக வந்திருக்கோம்? துதி ஆராதனைக்கு வந்திருக்கோமா? இல்ல, விழாக்காக வந்திருக்கோம். இந்த விழாவை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க. சிஸ்டர் வளர்மதி. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அருமையான இந்த மாலை வேளைக்கா உம்மை சோத்தரிக்கிறோம். காலையில் நடந்த அப்பா சோத்திரம் 38வது வருட நிறைவு கிறிஸ்மஸ் விழாவை அப்பா ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க. நன்றி. இந்த மாலை வேளையில் நடக்கிற இந்த கிறிஸ்மஸ் விழாவையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனீர் ஆசீர்வதிங்க. கலந்து கொடுக்குற எல்லா பிள்ளைகள் வந்திருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் தகப்பனீர் கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பிரசனம் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமது ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சண்டே கிளாஸ் ஊழியன்றது பிரதர் ஸ்டான்லின்னு நம்ம சர்ச்சு கூட வந்திருக்காங்க தெரியுமா? ஒரு ஆனிவர்சரிக்கு நல்ல ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களோட நான் ஒரு இன்டர்வியூ கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப தாழ்மையான இடத்துல இருந்து அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அவங்க அவங்க அப்பா அம்மா சண்டே கிளாஸ் போகிறத என்றைக்கும் சொல்லிகிட்டே இருப்பாங்களா, எப்போ நீ சண்டே கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அந்த சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்த அந்த வசனம் பாட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள கிரியை செய்து இப்போ அவங்க ஒரு பெரிய ஊழியக்காரங்களாக இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அதை பயன்படுறது மட்டும் இல்லை, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டீச்சர்ஸ் இருக்காங்க தெரியுமா? அந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா? ஆமென். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வேலை இருக்கும். அவங்க ஃபுல் டைமாக இன்னொரு வேலை பார்க்குறாங்க. இது சண்டே கிளாஸ் அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை இப்போ நான் சில்ட்ரன்ஸ் டே பார்த்தேன், அதில் அழகாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இடையில இன்னொன்று ப்ரோக்ராம் பார்த்தேன், அதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இங்கே பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ளே வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு வாரமும் அவ்வளவு பிரயாசப்பட்டு தான் ஆண்டவருக்காக தான் அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. யாராலையும் ஆண்டவர் டெடிகேஷன், அதாவது அர்ப்பணிப்பு இல்லாமல் இந்த ஊழியத்தை, சிறுவர் ஊழியத்தை செய்யவே முடியாது. எத்தனை பேர் அதை அக்ரி பண்ணிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர் இந்த ஒரு வருஷமாக எப்படி போச்சு, என்ன மாதிரியான சண்டே கிளாஸ் டீச்சர்லாம் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க, அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி சிஸ்டர் சோனியா வெல்கம் அட்ரஸ் கொடுப்பாங்க. நல்ல கரங்களை தட்டிடுவோமா? சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம கிறிஸ்மஸ் விழா. இது எத்தனாவது வருடம் தெரியுமா? சொல்லுங்கள், எத்தனாவது வருடம்? 38வது வருடம். அப்போது 37 வருடமும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்காரு. 37 வருடம் ஒரு கிறிஸ்மஸ் விழாவை தடையில்லாமல் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுங்கிறது மனுஷனால்
கூடாத காரியம். அப்போ இவ்வளோ தூரம் சக்ஸஸாக நடத்துறதுக்கு என்ன காரணம்? டீச்சர்ஸா? சண்டே கிளாஸ் டீச்சர்ஸா? இல்லை ஸ்டூடெண்ட்ஸா? இல்லை. இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த கிறிஸ்மஸ் விழா தடை இல்லாமல் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் தொடர்ந்து சபையில் நடக்கிற ஜெபங்கள். 21 நாள் உபவாச ஜெபம் இருந்து ஒவ்வொரு வருட கிறிஸ்மஸ் விழாவிற்கும் ரொம்ப ஆயத்தப்பட்டு அப்படி தான் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் விழாவும் நடைபெற்று கொண்டே வருகிறது. அது 37 வருடமும் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நமது சபையில் தொடர்ந்து நடைபெறுகிற ஜெபம் தான். நம்ம போதகர் அதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு நிறைய பேர் அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி 21 நாள் உபவாசம் இருந்து இந்த விழாவை நடத்தி வந்திருக்காங்க. 37 வருடமும் தேவன் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கீகரிச்சிருக்காரு. இந்த வருடம் 38வது வருடம். இப்போ நம்ம எத்தனாவது வருடத்துக்குள்ளே வந்திருக்கோம்? 38வது வருடம். இந்த வருடம் முழுவதும் நம்ம சபையில் தொடர்ந்து எல்லா வாரங்களிலும் சண்டே கிளாஸ் நடைபெற்றிருக்கிறது. குறைந்தது 35லேருந்து 40 பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. நமது சபையில் மட்டும் இல்லாமல் வெளியிடங்களிலும் சண்டே கிளாஸ் ஊழியங்கள் தொடர்ந்து தடையில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிராம பகுதிகளில் நிறைய பேர் சென்று சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க. அருணாச்சல பிரதத்தில் சண்டே கிளாஸ் நடக்கிறாங்க. வடப்பட்டியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மாநகசேரியில் நடைபெற்றது. அது மாதிரி இன்னும் சுற்று இங்கே நம்ம சபையிலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய கிராமங்களில் பிள்ளைங்க இருக்காங்க. அங்கேயும் தொடர்ந்து இந்த வருடத்திலையும் எங்கெல்லாம் தடை பெற்று இருக்கிறதோ அங்கெல்லாம் தொடர்ந்து சண்டே கிளாஸ் நடைபெறணும். இந்த வருடத்தில் நம்ம சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோம். அதே போல் இந்த வருடத்தில் விபிஎஸும் நடைபெற்று முடிந்தது. எல்லா வாரங்களிலும் சண்டே கிளாஸ் ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்க கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லா விசுவாச மக்களையும், நிறைய புதிய முகங்கள் எங்களுக்கு தெரியுது, புதிதாக வந்திருக்கிறவங்களையும், சண்டே கிளாஸ்க்கு ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்கிற எல்லாரையும் எங்கள் போதகர் சார்பாகவும் போதகர் குடும்பத்தின் சார்பாகவும் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஆகிய எங்களின் சார்பாகவும் உங்களை எல்லாரையும் நாங்கள் வருக 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 என்று இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். இப்போ தொடர்ந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் நடைபெற இருக்குது. நீங்கள் எல்லாம் உற்சாகமாக கைகளை தட்டி பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் என்கரேஜ்மெண்ட்டு தான் அவங்களுக்கு பரிசு. அது மாதிரி விலை உயர்ந்த பரிசுகளும் ஒவ்வொரு வருடமும் வாங்கி வைத்திருக்கிறாங்க. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு செலவு பண்ணி இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இதை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போதான் கிறிஸ்மஸ் விழா ஆரம்பிக்கும் போது இனி ப்ரேயர் கிடையாது. இந்த மாதிரி யாரும் முன்னாடி பேச மாட்டாங்க. இப்பதான் நிறைய பேர் சிரிக்கிறாங்கக்கா. ஆமா, இப்பதான் சிரிப்பு தெரியுது. வொர்ஷிப் கிடையாது. ஜோ சொன்ன மாதிரி கை தட்டுங்க கை தட்டுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. பின்னாடி இருந்து பாட்டு பாடுங்க, வாயை திறந்து பாட்டு பாடுங்க, கையை தூக்குங்கன்னு சொல்லுவாங்களா? இனி சொல்ல மாட்டாங்க. இனி நீங்க கைக்கு எதுக்கு அவங்க யூஸ் பண்ணணும்? அந்த கையை எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்றதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ண போறாங்க. நல்ல ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனேயுமே உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதை ஃபுல்லா கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கை தட்டுறது தான். அது ஒரு சாம்பிள் பாத்துருவோமா? இப்போ 1 2 3 கவுண்ட்ல எப்படி நீங்க கை தட்ட போறீங்க அப்படின்றது. 1 2 3. வெரி குட் வெரி குட். சரி, நீ எப்போ வந்த ஊர்ல இருந்து? நான் இன்னைக்கு காலையில கரெக்டா ஒரு 12 o'clock இருக்கும். ஆமா, இங்க வந்தேன். பிளஸ் அண்ட் ஜாஸ். சரியா, அப்படி வச்சுக்கலாம். இன்னைக்கு பிளஸ் அண்ட் ஜாஸ். இவங்க எனக்கு அக்கா இன்னைக்கு. ஆமா, சித்தி கிடையாது, அக்கா. பிளஸ் என்னன்னா இவங்க ரொம்ப வாண்டடான சிங்கர் இப்போ ஆயிட்டாங்க. ரொம்ப வாண்டடான சிங்கர். அவங்களுக்கு டேட் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா இங்க நம்ம எல்லாத்தையோட விழாவை அப்படிதானே இல்லையா? சும்மா சொல்றேன், அப்படிலாம் இல்ல இல்லையா? சரி, அவங்க ரொம்ப தாழ்த்திக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரி, என்னென்ன ப்ரோக்ராம்னு உனக்கு தெரியுமா? எப்பயுமே நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ஏர்லியாக வந்துடுவேன். அதனால நீங்கள் லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்கப்ப நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்பேன். என்ன டான்ஸ், என்ன பாட்டுலாம் பாட்டிமாலாம் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை எனக்கு டைமே இல்லை. நான் கொஞ்ச நேரம் ப்ரிப்பேர் பண்ணேன், கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் ரேப் பண்ணேன், அவ்வளோதான். திடீர்னு பார்த்தா 4:30 நாங்கள் போய் கிளம்புன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ எனக்கு எந்த ப்ரோக்ராமே தெரியாது. அவங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் எதுவுமே தெரியாது. என்ன ப்ரோக்ராம் ஹிட் ஆகும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற? இன்னைக்கு மேண்டேட்டரியா, அதாவது இது இவங்க கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் பண்ணியே ஆவாங்கன்றது யாரை நீ சொல்ற? கண்டிப்பா பார்த்தா இங்க எல்லாருமே பக்கா காஸ்டியூம்ல இருக்காங்க. அது பார்த்தா நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு பாட்டுமே
ஒரு டான்ஸ் மட்டும் பண்ணல, இங்க இருக்க நான் பார்க்கும்போது ஒவ்வொரு குரூப்புமே அவ்வளோ அழகா காஸ்டியூம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க போட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அது கன்ஃபியூஸ்டா இருக்கு, என்னால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுதான் உங்க எல்லாத்துக்குமே இதேதான். நல்ல ஒரு ஆர்வத்தோட உட்காந்துருங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வெவ்வேறு விதமா இருக்க போது நல்லா கண்ணிற்கு குளிர்ச்சியாக நீங்க என்ஜாய் பண்ற விதமா நல்ல ஒரு எல்லா ப்ரோக்ராமும் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் அப்படி இருக்க போகுது. பாக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ரெடியா? ஆர் யூ ரெடி? எல்லாம் கையசைச்சிருவோமா? எனக்கு ஒண்ணும் தெரியல இங்க. எல்லாம் ரெடியா இருக்காங்கப்பா. எஸ், எல்லாம் ரெடியா இருக்காங்க. சரி, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அவங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன டாஸ்க் என்னன்னா, ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டிப்பா நீங்க கிளாப் பண்ணணும், அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே டீல்? ஓகே Very good, சூப்பர். very சோ good. எல்லாரும் நம்மள கோஆபரேட் பண்றாங்க. ஆமா, We'll have a good பண்றாங்க. time. இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம். இதுக்கு மேல நம்ம பேசணும்னா நம்மள அடிச்சு பத்திடுவாங்க. நீங்க கிளம்புங்க, அவங்க ஆடணும் அப்படி சொல்லிடுவாங்க. காலையில வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி நீ மிஸ் பண்ணிட்ட. யூடியூப்ல பாரு, வரும்னு Okay, நினைக்கிறேன். கண்டிப்பா. கிருபானா போட்டுருவாங்க. நல்ல ஒரு செய்தி. அதாவது சிமியோனுக்கு வந்து தீர்க்க தரிசனம். அதுல மொத என்னதுன்னா புறஜாதிகளுக்கு கொடுக்கிற வெளிச்சம். அதுதான் நம்ம பாட்டு, இருளை எல்லாம் மாற்றுகிற வெளிச்சம். குட்டி பிள்ளைங்க நல்ல அழகா லைட்ஸோட வர போறாங்க. கை தட்டிரோமா? இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ? இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர் காத்து அடிக்குது, மனசெல்லாம் நினைக்குது, இது எதனால? உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. ஒன்னத்துக்கும் உதவாத மாட்டு தொழுவும் போல் இருந்த எனக்குள் அவர் பிறந்ததால உலகம் முழுசா தெரிஞ்சேனே. ஒன்னத்துக்கும் உதவாத மாட்டு தொழுவும் போல் இருந்த எனக்குள் அவர் பிறந்ததால உலகம் முழுசா தெரிஞ்சேனே. தள்ளப்பட்ட கல்லான என்ன நம் அன்பான நட்சத்திரமா போல வச்சாரே அவர் வழிகாட்ட. தள்ளப்பட்ட கல்லான என்ன நம் அன்பான நட்சத்திரமா வாழ வச்சாரே அவர் வழிகாட்ட. ஊரெல்லாம் சிரிக்குது, ஒரு காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது என் ராஜா பிறந்ததால். ஊரெல்லாம் சிரிக்குது, ஒரு காத்து அடிக்குது, மனசெல்லாம் இனிக்குது என் ராஜா பிறந்ததால்.
சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. டிசம்பர் 25 பிரைட் ஆச்சு, வானத்தில் ஸ்டார் ஒன்று லைட் ஆச்சு, ஞானியின் பாதைகள் ஒயிட் ஆச்சு, எல்லாமே ரைட் ஆச்சு. டிசம்பர் 25 பிரைட் ஆச்சு, வானத்தில் ஸ்டார் ஒன்று லைட் ஆச்சு, ஞானியின் பாதைகள் ஒயிட் ஆச்சு, எல்லாமே ரைட் ஆச்சு. பேர வந்தாச்சு டேட்ட மாத்து, ஏரோது சொன்னாலும் ரூட்ட மாத்து. பேர வந்தாச்சு டேட்ட மாத்து, ஏரோது சொன்னாலும் ரூட்ட மாத்து. ஜோரா ஜோரா மின்னு ஸ்டாரு, முன்னணையில் லிட்டில் ஸ்டாரு. ஜோரா ஜோரா மின்னு ஸ்டாரு, முன்னணையில் லிட்டில் ஸ்டாரு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. ஏசாயா 11 ஆராய்ச்சியா, பூலோகில் தேவனின் அரசாட்சியா, கண்ணோரம் ஆனந்த நீர்வீழ்ச்சியா, இயேசுவின் நல்லாட்சியா. ஏசாயா 11 ஆராய்ச்சியா, பூலோகில் தேவனின் அரசாட்சியா, கண்ணோரம் ஆனந்த நீர்வீழ்ச்சியா, இயேசுவின் நல்லாட்சியா. கார்காலம் வந்தாலே பிச்சுக்குதா, ஏசப்பா வந்தாலே ரட்சிப்புதா. கார்காலம் வந்தாலே பிச்சுக்குதா, ஏசப்பா வந்தாலே ரட்சிப்புதா. ராசா ராசா எங்க ராசா, ரோசா ரோசா சாரோன் ரோசா. ராசா ராசா எங்க ராசா, ரோசா ரோசா சாரோன் ரோசா. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. பாட்டெல்லாம் ஒலிக்குதா, ஆடெல்லாம் இனிக்குதா, ஊரெல்லாம் ஜொலிக்குதா, எங்கும் திருவிழா. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்கறது வந்து மனப்பாடமா சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டீச்சர்ஸ்க்கு எல்லாம் நல்லா கையை உயர்த்தி தட்டி. அதாவது யூடியூப்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகே. அதாவது எப்படின்னா உலகத்திலே வந்து சிரிக்கிறது இருக்குல்ல, சிரிக்கிறதா நல்லது, மனுஷங்களுக்கு மட்டும் தான் சிரிக்க முடியும். ஆனா அந்த சிரிக்கிறதே வந்து ரொம்ப ஃபன்னியா, அதாவது நம்ம அப்படின்னு சிரிச்சு முடிச்சிருவோம். சிலவங்க சிரிச்சா அப்படியே அதிரும், அம்மா அப்படின்னு அதிரும். சிலவங்க நீங்க சிரிச்சா சிரிப்பீங்களா? ஐயோ நாங்களாம் பயந்துருவோம். ஆமா, அவங்களாம் பயந்துருவாங்க. நைட்டெல்லாம் நான் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பேன் போல, அவங்க பயந்துருவாங்க. அதே மாதிரி இப்போ நான் உங்களை எல்லாம் சிரிக்க சொன்னேன்னா நீங்க சிரிக்க மாட்டீங்க. அந்த சிரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அவங்க சிரிக்க வைக்கிறதுக்கு ஆக்ஷன் பண்ணலாமா? ஆக்ஷன் பண்ணிடுவோமா? ஓகே, சைன் லாங்குவேஜ். ஓகே. என்ன சைன் லாங்குவேஜ்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு கையை இப்படி தூக்கி,
அதுதான் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? பண்ணிடலாமா? ஓகே, 2 கையும். அதாவது ஒரு கை ஊத்துனீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்க. சாரி, ஏதோ வர வச்சுட்டாங்க அதனால வந்தேன்னு சொல்லிட்டு. எங்களால பண்ண முடியாது, ஏன்னா நாங்க மைக் வச்சிருக்கோம். ஆமா, ஓகே. கவுண்ட் டவுன் 1 2 3 ஸ்டார்ட். அப்பா, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க போல. ஓகே, சரி. 2 பாட்டு. அடுத்து என்னது? சரி இருங்க. எப்பயுமே நான் பார்த்திருக்கேன் ஈவினிங் டான்ஸ், பாட்டு, பெர்ஃபார்மன்ஸ் இப்படிதான் இருக்கும். சம்திங் ஏதோ நீங்க போட மாட்டாங்களே பசங்க. பாஸ்டர் சொல்லி சொல்லி பார்த்துட்டாங்க, என்ன பண்றது? நாங்க இந்த மாதிரி வெளியூர்ல எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு வர்றோம் இந்த மாதிரி. ஆமா, அதுக்கு தான் என்ன பண்ணிருக்குன்னா லக்கி பிரைஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு லக்கி இங்க விருந்து வருது. எதுன்னு பாப்போமா? இங்க பாருங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. வாவ், வருதுப்பா gift வருதுப்பா உங்க எல்லாத்துக்கும். நல்ல கலரா இருக்கா? ஆனா இது ஈஸியா உங்க கையில கிடைச்சிராது. பெருசா இருக்குது. இது கிடைச்சா நல்லா இருக்கும் எனக்கு. உள்ள ஆமா, என்ன இருக்குன்னு தெரியல. உள்ள நிறைய இருக்கு. நீ வாட்டுக்கு எடுத்து அவங்கள்ட்ட காட்டிராத என்னன்னு. சரி, இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடாது. ஒரு சின்ன ஒரு ஈஸியான குவிஸ் இருக்கும். அதை நீங்க வந்து கையை தூக்கி சொல்லிட்டீங்கன்னா அங்க இருந்து உங்களுக்கு என்ன பிரைஸ் வேணும்ன்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும், இது பெருசா இருக்கு, அது இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? சொல்லு. தெரியலையா? ஒண்ணுல gift இருக்கும், இன்னொன்னுல ஒண்ணுமே இருக்காம வெத்தா இருக்கும், இன்னொன்னுல சும்மா ஏதோ ஒண்ணு ஒரு 2 சாக்லேட் போட்டு வச்சிருப்போம். உங்க லக்குக்கு gift கிடைச்சதுன்னா நீங்க எடுத்துக்கணும், இல்லனா அது ஒண்ணும் இல்லாம நீங்க போயிடணும். ஓகேவா? ரெடியா? ஓகே, குவிஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டு விடுங்கப்பா. அதாவது என்ன மாதிரி இருக்கும்னா, ஒரு பாட்டோட ஸ்டார்டிங் இருக்கும் அல்லது பாட்டோட நடுவுல இருந்து இருக்கும். நீங்க அந்த பாட்டோட ஸ்டார்டிங், பாட்டோட நடுவுல இருந்து வந்ததுன்னா பாட்டோட துவக்கத்தை சொல்லணும். போட்டிங்களா? சரி, ஓகே. இருங்க அந்த பாட்டை போடுங்க. இதுதான் ட்ரையல். பாட்டை போடுங்க. ஓகேவா? இப்ப இதோட கொஸ்டின் என்னன்னா, இதோட இருப்பிடத்தை சொல்லுங்க. இந்த பாட்டோட இருப்பிடம். வசனம். வெரி குட். ஏசாயா 58:11. ஷீலா ஆண்டிக்கு. ஓகே, நீங்க சூஸ் பண்ணுங்க என்ன வேணும்னு. நீங்க வாங்க முன்னாடி வாங்க. எடுத்துக்கலாம் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ இவங்களுக்கு வந்து லக்ல பிரைஸ் கிடைக்குதா இல்ல ஒண்ணுமே இல்லையான்னு பாத்துறலாம். எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஓகே, ஷீலா ஆண்டிக்கு பிரைஸ் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்து அந்த சைடு போயிடுங்க. ஓகே, எது வேணும் நீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்க, நான் எடுத்தாரேன். ஓகே, அவங்க சூஸ் பண்ணிருக்கிறது இது சூஸ் பண்ணிருக்காங்க. அழகா சாக்லேட் மாதிரி இருக்கு. வேகமா பிரிங்க. என்ன இருக்குன்னு பாப்போம். அவங்க வின் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு இதுல இருந்தா தெரியும். சீக்கிரம் அப்படி பிச்சிருங்க. ஐயோ, உள்ள ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். அவங்க ஆன்சர் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து லக் இல்ல. இந்த லக் இப்ப போகுது, மறுபடியும் வரும். யாருக்கு வரும்னு தெரியல. யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு gift இருக்கு. சோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருங்க, பார்க்கலாம் எப்படி யாருக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ரோகிராம். அழகா வந்தாரே, அன்பு தந்தாரே, வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. அழகா வந்தாரே, அன்பு தந்தாரே, வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. இவரைப் போல தெய்வம் இல்ல, இவரைப் போல பார்த்ததே இல்ல, இவரைப் போல தெய்வம் இல்ல, இவரைப் போல பார்த்ததே இல்ல. நான் ரசிச்சேன் செய்திய சொல்றேன், நான் ரசிச்சேன் செய்திய சொல்றேன். தன்னானே தன்னானே தான தந்தன தந்தானே, தன்னானே தந்தானே தான தந்தன தந்தானே. அழகா வந்தாரே, அன்பை தந்தாரே, வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே. வாழ்ந்த வாழ்க்கையும் வாழும் வழியையும் வாழ்ந்து
தந்தானே 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 தான தந்தன தந்தானே அழகா வந்தாரே அன்பை தந்தாரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே பாவ உலகிலே வாழும் மனிதரை மீட்பின் வாழ்வுதனை தந்திடவே பிறந்தாரே பாவ உலகிலே வாழும் மனிதரை மீட்பின் வாழ்வுதனை தந்திடவே பிறந்தாரே ரட்சிப்பு இவராலேதான் பாவ மன்னிப்பும் இவராலேதான் ரட்சிப்பு இயேசுவாலேதான் பாவ மன்னிப்பும் இயேசுவாலேதான் தந்தானே தந்தானே தான தந்தன தந்தானே 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 தான தந்தன தந்தானே அழகா வந்தாரே அன்பை தந்தாரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே இவரை போல தெய்வம் இல்ல இவரை போல பார்த்ததே இல்ல இவரை போல தெய்வம் இல்ல இவரை போல பார்த்ததே இல்ல ரசிச்ச செய்தியை சொல்றேன் நான் ரசிச்ச செய்தியை சொல்றேன் தந்தானே தந்தானே தான தந்தன தந்தானே 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 தான தந்தன தந்தானே அழகா வந்தாரே அன்பை தந்தாரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே அழகா வந்தாரே அன்பை தந்தாரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றாரே ஆட்டம் அரண்மனையில் ஏறோதுக்கு திண்டாட்டம் பெத்தலையில் வரமனுக்கு கொண்டாட்டம் அரண்மனையில் ஏறோதுக்கு திண்டாட்டம் ரட்சகர் பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே. இன்னைக்கு வேற சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமு, ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பிரைட்டாகவே போவோம். இந்த ட்ரெஸ்ஸு வேற ஒரு மாதிரியாகவே இருக்கே. தீபாவளிக்கு எடுத்த தானே, ஒன் டைம் தானே போட்டோம், நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இன்னொரு தடவை கூட போடுவோம். மேக்கப்லாம் முடிச்சாச்சு. ஐயோ, மணி வேற 9 ஆச்சு. பாஸ்டர் 8 மணிக்குள்ள ஆராதனைன்னு சொன்னாரு. மணி 9 ஆச்சு. பாட்டு முடிஞ்சிருக்கும். நைஸா போய் உட்காந்துருவோம். பாஸ்டருக்கு என்ன தெரியவா போகுது? நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். பாஸ்டர் ஈஸியா சொல்லிடுவாரு. அவருக்கு என்ன? இந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னாலே நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. இதுல வெளியே போனா வேற ஒரே பொல்யூஷன் பொல்யூஷன் பொல்யூஷன். ஸ்கின்னுக்கு என்ன ஆகுறது? பூமிஜா, யாருங்க? நான் தாம்மா உன்னோட ஏசப்பா வந்திருக்கேன். என்ன ஏசப்பா, நீங்க பாட்டுக்கு இங்கே வந்துட்டீங்க. இன்னைக்கு உங்க பிறந்த நாள்ல நான் சர்ச்சுக்கு போக வேண்டாமா? எல்லாரும் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேம்மா. நீ ரொம்ப அழகா கொண்டாடுற. சரி, வந்தது வந்துட்டீங்க ஏசப்பா, வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போயிடலாம். இந்த போட்டோவை மட்டும் நான் மீடியால போஸ்ட் பண்ணேன்னா வியூஸ் அள்ளிக்கும், லைக்ஸ் பிச்சுக்கும். ஏமா பைபிள் எடுத்துட்டு போமா. ஏசப்பா, பைபிள் தானே ஏசப்பா? அது பைபிள் இல்லம்மா, மேக்கப் கிட்டு. அட ஆமா, ரெண்டும் ஒரே கலர்ல இருந்துச்சா, அதனால லைட்டா கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஷப்பா, இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ளே மனுஷன் செத்துருவான். ஒரு குடும்ப இஸ்திரியா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல, சமைக்கிறதுக்குள்ளேயும் விடிஞ்சிரும். இந்த மனுஷனை மீன் வாங்கிட்டு வர சொன்னா ஏதோ காட்டில் போய் மானை பிடிச்ச மாதிரி பண்றாரு.
என்ன பிரியாணி வாசமே வரமாட்டேங்குது. இன்னைக்கு பிரியாணி எப்படியாவது ஆம்பூர் பிரியாணி மாதிரி வந்துடணும். அடடா, காஷ்மீர் சில்லி பவுடர் போட சொன்னாரே, எங்கே வச்சேன்னு தெரிலையே. இங்கே இருக்கு. மணி என்னாச்சு? ஐயோ 8 மணி ஆச்சு. பாப்பா தம்பி எந்திரிங்கடா. நான் வேற 3 மாசமா சர்ச்சுக்கே போகலை. கிறிஸ்மஸ் அன்னைக்கு போகலான்னு பார்த்தா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. வேமா எந்திரிங்க. நான் வேற இன்னும் மீன் பொரிக்கணும், சிக்கன் கிரேவி பண்ணணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தா இப்படி சமையல் கட்டிலே உட்கார வச்சுருவீங்க போல. வேமா எழுந்துச்சு கிளம்புங்க. ஜெய ஜோதி. யாருங்க? நான் தாம்மா உன்னோட ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்களா? எல்லாரும் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ சமையல்ல ரொம்ப அழகா கொண்டாடுறம்மா. இந்த கிளம்பிட்டேன், முடிஞ்சு. தம் மட்டும் போட்டுடுறேன், 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். சேர்ந்து சாப்பிட்டு போயிடலாம். தனுக்கு ரெட்டுக்கு ரெட்டுக்கு டும்டும் தனுக்கு ரெட்டுக்கு ரெட்டுக்கு டும்டும் தனுக்கு ரெட்டுக்கு ரெட்டுக்கு டும்டும் தனுக்கு ரெட்டுக்கு தனுக்கு ரிட்டக்கு 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 டங்கி 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 டும். இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகி 3 மாசம் ஆச்சு. யாரை பார்த்தாலும் படம் சூப்பர் சூப்பர்னு சொல்றாங்க. நம்மளே சும்மா இருந்தாலும் உசு பேத்துறாங்க. அப்பவே போலான்னு பார்த்தா கரெக்டா அந்த பாஸ்டர் 3 நாள் பைபிள் ஸ்டடி வச்சிட்டாரு. அதனால இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போறோமோ இல்லையோ, கணேஷ் தேட்டர் போய் கூலி படத்தை கூலா பாக்குறோம். நம்ம மட்டும் எப்படி பாக்குறது? அதான் 2 டிக்கெட் வச்சிருக்கோம்ல, ஜாஸ்மினை வர சொல்லுவோம். ஹலோ, எங்கெல்லாம் இருக்க? நான் போர் அடிக்குன்னு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன்ல. நீ சுத்தினதெல்லாம் போதும், கிளம்பி வா. ஹாய். ஃபோன் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆடி அசைஞ்சு வர. ஹாப்பி கிறிஸ்மஸ். அட அது கிடக்குது விடு. நான் 2 டிக்கெட் வச்சிருக்கேன், கணேஷ் தேட்டர் போய் கூலி படம் பார்க்கலாம். கூலி படமா? நீ கிறிஸ்மஸ்ல சர்ச்சுக்கு போலையா? ஆல்ரெடி லேட் ஆச்சு. ஈவினிங் தான் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அப்ப போய்க்கலாம். சரி வா போவோம். ஏய் பசங்களா, எந்திரிங்க எந்திரிங்க. 8 மணிக்கு சர்வீஸ், 7:30 போகணும். டக்குன்னு எந்திரிங்க. ஜோஷ்னா. ஏசப்பா நீங்களா? வாங்க வாங்க. என்னைய கண்டுபிடிச்சிட்டேம்மா. என்ன ஏசப்பா இப்படி கேட்டுட்டீங்க? பிரஜாதிகளா இருக்கிற எங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ரட்சணியத்தை எங்கள் கண்கள் கண்டதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. அப்புறம் எப்படி எங்களால் உங்களை மறக்காம இருக்க முடியும்? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவ்வளோ நேரமா சீக்கிரமாவே ஆராதனைக்கு போறியே, இதுக்கு என்னம்மா காரணம்? நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்காக ஜீவனே விட்டுருக்கீங்க. உங்க பிறந்த நாளைக்கு நாங்கள் சர்ச்சில் போய் நல்லா செலிப்ரேட் பண்ண வேணாமா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அது பார்க்க எபினா ஜாஸ்மின் மாதிரி இருக்கு. என்ன எபினா ஜாஸ்மின் சர்ச்சுக்கு போலையா? ஐயோ மாட்டிக்கிட்டோம். போச்சு மாட்டிக்கிட்டோம். என்ன சிஸ்டர் இப்படி கேட்குறீங்க? கிறிஸ்மஸ்னாலே எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்ல, அதனால தான் காலையிலே வேலை என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறேன். அதனால சர்ச்சு தான்ப்பா முக்கியம். சரி நாங்கள் சீக்கிரமா கொடுத்துட்டு வந்துடுறோம், வா போவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். என்ன ரொம்ப நாளாக சர்ச்சிலே பார்க்க முடியலையே? வீட்டில் சண்டே ஆனாலே சமைக்கிறதுக்கே டைம் பற்ற மாட்டேங்கி. இதில் எங்கே சர்ச்சுக்கு போகிறது? இது எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? சரி சமாளிப்போம். என்ன சிஸ்டர் இப்படி கேட்டீங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. ஆனாலும் ஒன்று, யூடியூப்பில் பாஸ்டர் போடுற மெசேஜ் எல்லாம் நான் பார்த்துருவேன். லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுவேன். என்னை பார்த்து இப்படி கேட்டீங்களே, நான்லாம் யூடியூப்லேயே சர்வீஸ் அட்டன் பண்ணிடுவேன். சிஸ்டர். பிரைஸ் லார்ட். என்ன இன்னைக்கு லேட்டு சர்ச்சில்? என்ன சிஸ்டர் இப்படி கேட்டுட்டீங்க? நான் அன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு காலையிலேயே எந்திரிச்சு கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன் சிஸ்டர். அதனாலே லேட் ஆயிடுச்சு சிஸ்டர்.
உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை தியானிக்க வந்திருக்கும் நாம் கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்கிறோமா? நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். எரேமியா 2:6 படி, நாம் தேவனை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு நாம் தேவனிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டோம்? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். உலகில் இச்சைகளிலும் பாவங்களிலும் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காக மனிதராய் அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உணர்ந்து நம் சாட்சியாக வாழ்ந்து மற்றவர்களும் இந்த சமாதானத்தை கொண்டு செல்கிற செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். நாம் யாவரும் இந்த கூடியை ஆசீர்வதிக்கும்படி கண்களை முடித்து என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி உங்கள் மேல் இருந்த ஆக்கினையை நானே எடுத்துக்கொண்டேன் அல்லவா? உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு கிருபையினால் ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீங்களோ கிருபையினால் கிடைத்த ரட்சிப்பை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. உங்களை அழைத்ததே இந்த சமாதான சுவிசேஷத்தை அநேகருக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை ஆலயத்தில் நாட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்களோ இன்னும் ஆசீர்வாதத்தையே தேடுகிறீர்கள், என்னுடைய ரட்சிப்பை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. தொடர்ந்து கருமையான ஜனங்களே, நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நீங்கள் என்னை குறித்தும் என் ரட்சிப்பை குறித்தும் அநேகருக்கு சொல்லுங்கள். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பூமியை நியாயம் தீர்க்கும்படி என் பிதா என்னை அனுப்பியிருக்கிறார். ஆயத்தமாயிருங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். அன்று ஒரு நாள் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு நாஸ்ரேத் என்னும் ஊரில் மரியாள் என்னும் மங்கை மாதவத்தோடு காத்திருந்தாள். எதிர்பாராத நேரத்தில் தேவதூதன் காபிரியேல் அவள் முன் தோன்றி அவளை வாழ்த்தினாள். மரியாளே, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அவள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போவதை எடுத்துரைத்தான். மரியாளை சந்தித்த தேவதூதன் அவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த தச்சனாகிய யோசேப்பையும் சந்தித்தான். தேவதூதனால் தெளிவு பெற்ற யோசேப்பு மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு குடிமதிப்பு எழுதும்படி நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு பெத்லெகேம் சென்றார்கள். ஜனக்கூட்டத்தின் திரளினால் அவர்களுக்கு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்காமல் ஊரின் ஓரத்தில் உள்ள ஒரு மாட்டு கொட்டகையில் தான் இயேசு பிறந்தார். அந்த ஊரின் வயல்வெளியில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு பிறந்த செய்தியை தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு பிறந்த இனிய செய்தியை மேய்ப்பர்களுக்கு சொல்ல தேவதூதர்கள் அவர்கள் முன் தோன்றினார்கள். தூதர்களை பார்த்த மேய்ப்பர்கள் பயந்து நடுங்கினார்கள். தேவதூதன் அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடக்க காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம். அந்நேரமே பரமசேனையில் வானத்தில் தோன்றி, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடினார்கள். செய்தி கேட்ட மேய்ப்பர்கள் தீவிரமாய் சென்று மரியாளையும் யோசேப்பையும் குழந்தையாகிய இயேசுவையும் கண்டு வணங்கினார்கள். கிழக்கில் இருந்து 3 சாஸ்திரிகள் இயேசு பிறந்த காலத்தில் தோன்றிய நட்சத்திரத்தை கண்டு நட்சத்திரம் வழிகாட்ட பல நாட்கள் பயணம் செய்து பெத்லெகேமே வந்து அடைந்தார்கள். அதன் பின்பு குழந்தையும் அதன் தாயையும் கண்டு
சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளி போளத்தையும் காணிக்கையாக படைத்தார்கள். அதற்கு பின்பு இயேசு ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனிதருடைய தயவிலும் விருத்தி அடைந்து பெரியவரானார். உலகத்தின் பாவத்தை போக்க பிறந்த நம் இயேசுவை துதித்து பாடுவோம். And happiness. Joy to the world, the Lord is come. Let earth receive the King. Let every heart prepare Him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. எல்லா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருவோமா? యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. అహర్ని సలదీనహీనుడగునాను హాయనెడు ధ్వని గ్రహించి మనిపెను. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను. అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను. వినూత్న యత్నమిదను నీయెన్నడు గనన్ వినన్ ప్రేమ నాకు చూపెను. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. తకదిమి తకజెను తకదిమి తకజెను తకదిమి తకజెను తా 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 తకదిమి తకజెను తా 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 తకదిమి తకజెను తా 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 తకజెను తా తకజెను తా సరిగడతా 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 యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను.
பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகனேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதி வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கே வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. படிச்சவர் கேட்டு அவர் விட்டு 8 ஆண்டு லைஃப் நம்பி வந்து முட்டா வாட்ட பிரேக்கு வந்தது கிரேஸ். நீ ஆஸ்கிங் இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே.
படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா பொன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசய காத்திருக்கு அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையல காத்திருக்கு மலரே உன் கண்ணீரை தோட சிறகே உன் சோகத்தை மற படைப்பே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு ஓடு நில்லாம சிலுவையில உனக்கா எல்லாம் செஞ்சு முடிச்சாரு பாடு சலிக்காம பரம தகப்ப உன்னை இன்று கட்டி அமைப்பாரு அழகான படைப்பே அரசெல்லாம் உனக்கு என்ன கோவமா கண்மணியின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசய காத்திருக்கு அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் செல்வமும் காத்திருக்கு மலரே உன் கண்ணீரை தோட மணியே உன் சோகத்தை வர மனமே உன்னை படைத்தவரை பார்த்து உன் மனசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததா
வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள, வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. ஒரு வழி புரியல, அவர் ஒழியாமையில, அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. ஒரு வழி புரியல, அவர் ஒழியாமையில, அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. வேற இல்ல எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பேன் நண்பா. பரலோகம் எனக்குள்ள, அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள, வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வெட்கப்பட விடலை, என்ன தலை குனியவும் விடல. இன்று வரை அவர் தரம் என கைவிடவே இல்ல. வெட்கப்பட விடலை, என்ன தலை குனியவும் விடல. இன்று வரை அவர் தரம் என கைவிடவே இல்ல. சொன்னதெல்லாம் அவரை போல இல்ல, யாரும் இல்ல இல்ல. பரலோகம் எனக்குள்ள, அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள, வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. எனக்குள்ள வந்தாரு, நம்பிக்கையை தந்தாரு, அழகு படுத்தி என்ன உயர்த்தி வாழ வச்சாரு. எனக்குள்ள வந்தாரு, நம்பிக்கையை தந்தாரு, அழகு படுத்தி என்ன உயர்த்தி வாழ வச்சாரு. தேடி போகவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை, கண்டி என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. தேடி போகவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை, கண்டி என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. அவரை போல பெரிய மனசு யாருக்குமே இல்லை இல்ல. பரலோகம் எனக்குள்ள, அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள, வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. இயேசு வந்தாரு, என் உள்ளத்துல வந்தாரு, நானும் கொடுக்காத சந்தோஷத்தை தந்தாரு. இயேசு வந்தாரு, நம்ம உள்ளத்துல வந்தாரு, நானும் கொடுக்காத சந்தோஷத்தை தந்தாரு. அண்ணா எல்லாம் ரெடியா? கிறிஸ்மஸ் கொண்டாடிரோமா? அதான் மேளத்தை. தேனா இனிக்க, தேனா இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம். கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. இந்நாளும் எந்நாளும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. சந்தோஷத்தை கொண்டாடு, துள்ளி கொண்டாடு. பாய்ஸ் கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த பாஸ்டருக்கு எது பிடிக்குமோ அதை போட்டு விட்டுறானுங்க. அதனால பாஸ்டர்ல உட்கார்ந்துருக்கவும் முடியல. ஒன்ஸ் மோர் நாங்க சவுண்டும் வந்துருச்சு. அவங்களுக்கு தான் தெரியுது எந்த பாட்டு போட்டா எங்க கரெக்டா ஹிட் ஆகும்னு. நல்லா கை தட்டிடுமா? இன்னும் நல்லா
ஓகே, கிறிஸ்மஸ்னா நான் சொன்ன மாதிரி இவங்க இல்லாம கிறிஸ்மஸ் இல்ல. அவங்க யாரு? கிறிஸ்மஸ் தாத்தா. எல்லாம் நல்லா கைத்தட்டி 1 இல்ல 2 இல்ல 3 கிறிஸ்மஸ் தாத்தாவை வெல்கம் பண்ணிரோமா? நல்லா கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. 3 கிறிஸ்மஸ் தாத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் தாத்தாக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிரோமா? நல்ல சவுண்டோட ஹாப்பி கிறிஸ்மஸ். Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். Hey! Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே எங்கும் சந்தோஷம். Come on children, let's dance and sing for Jesus with Christmas Tata. சிலை தூங்காம போனோமே, 3 பாட்டு பாடி கூட கதவு திறக்கலையே. மாறி பிஸ்கெட்டும் மிக்சர் பாக்கெட்டும் திரும்ப திரும்ப கொடுத்ததாலே வயிறும் கெட்டது. Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே பொங்கும் சந்தோஷம். Come on kids. Jingle bells, எங்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தாலே. கிறிஸ்மஸ் தாத்தான்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த வயசான காலத்துல எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நாய்கள் குலைக்கிறது, வேனும் ஓடலையே. 1 வே ஸ்ட்ரீட்டில் ஓட்டினதாலே ஃபைனும் விழுந்ததே. மாஸ்க் வேர்க்கிறது, தலையன ஸ்லிப்பிங் பா, வெள்ளத்தாடி அச்சு ஃபைஸ் டான்ஸ் ஆடினதே. என்னால சந்தோஷம் நினைக்கிறீங்களா? There is no பனிக்கட்டி, there is no மான்குட்டி. எங்க கையில இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் ஆட்டுக்குட்டி. கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லையே, ஸ்டாரும் போடலையே, நியூ ட்ரெஸ் பலகாரம் இல்லைன்னாலும் சந்தோஷம் தானே. சாண்டா கிளாஸ் இல்லையே, கறி பிரியாணி இங்கு இல்லையே. உண்மை கிறிஸ்மஸ் இயேசு எந்தன் உள்ளத்தில் பிறந்தாரே. Jingle bells, எங்கும் சந்தோஷம். இயேசு உள்ளத்தில் வந்ததாலே என்றும் கொண்டாட்டம். Hey! Jingle bells, எங்கும் சந்தோஷம். இயேசு உள்ளத்தில் வந்ததாலே என்றும் கொண்டாட்டம். Hey! I like it, baby. Everybody together. இயேசு உள்ளத்தில் வந்ததாலே என்றும் கொண்டாட்டம். Come on everybody. Jingle bells, எங்கும் சந்தோஷம். இயேசு உள்ளத்தில் வந்ததாலே என்றும் கொண்டாட்டம். Happy Christmas! தாத்தா சாக்லேட் இருந்தா தூக்கி போடுங்க பிள்ளைங்களுக்கு. சாக்லேட் வச்சிருக்கார் தாத்தா, தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. தூக்கி தூக்கி எறிங்க. அப்படிதான். இந்த சைடு கொஞ்சம். இருக்கிறதெல்லாம் போட்டுருங்க. போன் வேணாம் தாத்தா, போன் வேணாம். வேற என்ன வச்சிருக்கீங்க?
வேற ஒண்ணுமே இல்லையா? தாத்தா பையன் தேடுறாரு என்ன இருக்குன்னு. மறுபடியும் சாக்லேட் இருக்கு. இன்னைக்கு நான் இந்த கிறிஸ்மஸ்ல ரொம்ப சந்தோஷமா முன்னாடி மட்டும் தான் தூக்கி எறிவீங்களா தாத்தா? சேர்ல உட்கார்றவங்களுக்கு தூக்கி எறிவீங்களா? எத்தனையோ கிறிஸ்மஸ் போயிருக்கிறேன். ஆனா இந்த கிறிஸ்மஸ்ல தான் நாங்க 3 பேரும் ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நல்லா டான்ஸ் ஆடினாங்க, நல்லா ஸ்கிட் போட்டாங்க. எல்லாம் கையை தட்டிடுவோமா? எல்லாம் நல்லா நாங்க 3 பேரும் இன்னைக்கு ஒன்னா வந்திருக்கிறோம். பிள்ளைகளா, நாங்க நல்லா டான்ஸ் ஆடணுமா? பிள்ளைகளா, நாங்க நல்லா டான்ஸ் ஆடணுமா? சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? கேக்கலையா தாத்தாக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னொரு பாட்டுக்கு ஆடட்டுமா? எல்லாம் இருப்பீங்களா போயிருவீங்களா? இருப்பீங்களா? ரொம்ப 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 சந்தோஷமான பிள்ளைகளா இருக்கிறீங்க. அதனால நாங்க இன்னொரு பாட்டுக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆட போறோம். பிள்ளைகளும் நீங்களும் வாங்க. பிள்ளைகளா, மேடைக்கு வாங்க வாங்க. என்ன மகிழ்ச்சி. தாத்தாவை என்ன தூக்கிறாதீங்க. நான் வயசு எனக்கு 99 ஆகுது. என்ன தண்ணி வந்ததே क्या बात है भैया. புனிதம் இந்த மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது. அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது. அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மண்ணான என்னையும் தேடி வந்தது. எளியோனை நேசித்த மாமன்னவர் ஏழையின் கோலத்தில் பிறந்தார் என்று